2025 குரூப் 4 பிஒய்க்யூல தமிழ் பிஒய்க்யூல இன்னைக்கு சரியான விடை குறிப்பை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்த கொஸ்டின் தான் பாக்குறோம். இது கூற்று காரணமாக கேட்ட கேள்வி. சோ இது எதன் அடிப்படையில் கேட்ட கேள்வி பார்த்தோம்னா வல்லின மிகுமிடங்கள் மற்றும் மிகா இடங்களுடைய அடிப்படையில் கேட்ட கேள்விதான். இதுல கூற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்த பலகை அப்படிங்கிற சொல்ல மட்டும் எடுத்துக்கலாம். மேல பெயரெச்சம் பார்த்தோமா, சோ அதனோட அடிப்படையில் இதை அப்ளை பண்ணி பார்க்க போறோம். எந்த மாதிரி அப்படின்னா கொடுத்த அப்படிங்கிற ஒரு எச்ச சொல் பலகைங்கிற ஒரு பெயரை கொண்டு முடியும் போது அதை பெயரெச்சம்னு சொல்லுவோம். சோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது இங்க காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு சொற்களுக்கு இடையில இப்புங்கிற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததுனாலதான் அது கொடுத்த பலகைங்கிற பொருளை குறிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கூற்று காரணம் எப்படி சரியா இருக்கா தவறா இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இதோடைய விளக்கத்துக்கு வரலாம். தந்த பலகை அப்படிங்கறதுல கொடுத்திருந்தாங்களா, இதுல வல்லினம் மிகுந்து வந்துதான் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அப்ப தந்த பலகை இப்பு வந்தது அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கணும். சோ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா வல்லினம் மிகுமிடம் மிகா இடத்துடைய கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். இதே இது இந்த சொல் கொடுத்த பலகைன்னு பெயரெச்சமா இருந்ததுன்னா எனக்கு அங்க என்ன செய்யாது அப்படின்னா வல்லினம் மிகுந்து வராது, பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அப்ப இங்க எந்த அடிப்படையில வந்திருக்கு அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையில வல்லினம் மிகுந்து வரும். என்ன மாதிரி தந்த பலகை அப்படின்னா தந்தத்தால் செய்த பலகை அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவும் உள்ள மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அதோட பயன் செய்த அப்படிங்கிறதும் உள்ள மறைஞ்சிருக்கு. இததான் என்னன்னு சொல்றோம்னா மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு சொல்றோம். அப்போ இந்த மாதிரி மூன்றாம் இந்த கண்டிஷனாலதான் அங்க வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அப்ப இங்க என்ன பொருள்ல இருக்கு அப்படின்னா கொடுத்த பலகைன்ற பொருள் அல்ல, என்ன பொருள்ல இருக்கு, தந்தத்தால் செய்த பலகைங்கிற பொருள்ல தான் இருக்கு. அப்ப கூற்று தவறாக இருக்கு, காரணமும் தவறு அப்படின்னு சொல்றோம். அப்ப அடுத்து இருக்கிறது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா தந்த பலகை, அதாவது வல்லினம் மிகாம வந்தது அப்படின்னாதான் நமக்கு பெயரெச்சம். அந்த பெயரெச்சத்துடைய பொருள் தான் என்ன அப்படின்னா கொடுத்த பலகைன்றது பொருள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ பெயரெச்சத்துல வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதுதான் இந்த கொஸ்டின்ல பாக்குறது. ஓகேங்களா, சரி, ஓகே.